இங்க நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ லவ் சொல்றதுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிடுறா. அதனால நம்ம ஹீரோவுமே இப்ப ரொம்ப சோகமா போலீஸ் ஒர்க்ல நைட் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு கிட்ட ரவுடிங்களா வழிமறிச்சு அந்த பொண்ணை ரொம்ப பயங்கரமா பயன்படுத்துறானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே அங்க போய் அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அந்த பொண்ணையுமே காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பஸ் ஸ்டாப்ல விடும் போது அந்த பொண்ணோட லவர் போன் எடுக்காத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணை தன்னோட வீட்டுல தங்க அனுமதிக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா இப்ப அந்த பொண்ணுமே தன்னோட லவர் தேடி போறா. ஆனா அங்க அந்த பொண்ணோட லவர் இல்ல, அவன் எழுதின லெட்டர் மட்டும் தான் இருக்கு. அதை படிச்சு பார்க்கும் போது இவளுக்கு புரியுது அவன் காசுக்காக ஆசைப்பட்டு இவளை விட்டுட்டு போயிட்டான்னு. சோ அதனால இவளுமே இப்ப இந்த போலீஸ் கிட்ட என்ன பஸ் ஸ்டாப்ல மட்டும் விட்டுறீங்களான்னு கேக்குறா. இப்ப நம்ம ஹீரோவுமே இந்த பொண்ணை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு திரும்பும் போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோட அம்மாவுமே ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுமே நம்ம ஹீரோவை நோக்கி வரும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா டாக்டர் 50 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுக்குறா. அது என்னன்னு இந்த பொண்ணோட மாமா மிகப்பெரிய ஒரு பணக்காரரா இருப்பாரு. அதனால இந்த பொண்ணையை கடத்திக்கிட்டு காசுமே கேட்க சொல்றா. இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல 2 கமெண்ட் பண்ணுங்க.